கிறிஸ்து இயேசு நமது மத்தியஸ்தர். கிபி 1844 நிகழ்ந்த ஏமாற்றத்தின் ரகசியத்தை திறந்து வைக்கும் திறவுகோலாக பரிசுத்த ஸ்தலம் என்னும் பொருள் இருந்தது. அது தேவனுடைய ஜனங்கள் ஆற்ற வேண்டிய நிகழ்கால பணியையும் நிலையையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து வெளிக்காட்டியதனால் இசைவும் தொடர்பும் உள்ள பூர்ணமான ஒரு சத்தியத்தின் அமைப்பை காட்சிக்கு திறந்து அட்வந்தி இயக்கத்தை தேவனுடைய கரம் இயக்கியது என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சீஷர்கள் வேதனையையும் ஏமாற்றமும் நிறைந்த பயங்கரமான இரவுக்கு பின் கர்த்தரை கண்டபோது மகிழ்ச்சி அடைந்ததை போன்று அவரது வருகைக்காக விசுவாசத்துடன் நோக்கினவர்கள் இப்பொழுது மகிழ்ந்தனர். அவரது ஊழியக்காரர்களுக்கு பரிசளிப்பதற்காக அவர் மகிமையில் வருவதை அவர்கள் எதிர்பார்த்திருந்தனர். அவர்களது நம்பிக்கையில் ஏமாற்றம் உண்டான போது இயேசுவை பற்றிய பார்வையை இழந்து அவர்கள் என்னுடைய ஆண்டவனை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடமும் எனக்கு தெரியவில்லை என்று கல்லறையின் அருகில் அழுத மரியாளுடன் அவர்களும் சேர்ந்து அழுதனர். அவர்களது மன உருக்கமிக்க பிரதான ஆசாரியராகவும் அவர்களது அரசராகவும் விடுதலை வழங்குபவராகவும் விரைவில் தோன்ற இருக்கும் அவரை இப்பொழுது அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மறுபடியும் கண்டனர். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவைகளை பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உண்டான ஒளி வெளிச்சமாக்கியது. கர்த்தர் தமது தவறாத தெய்வீக ஏற்பாட்டினால் அவர்களை நடத்தினார் என்பதை அவர்கள் அறிந்தனர். சீஷர்களைப் போலவே அவர்களும் அவர்கள் எடுத்து சென்ற தூதை புரிந்து கொள்ளாமல் இருந்த போதிலும் அது எல்லா வகையிலும் சரியானதாக இருந்தது. அந்த தூதை அறிவித்ததில் அவர்கள் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினர். கர்த்தருக்குள் அவர்களது ஊழியம் வீணானதாக இருக்கவில்லை. அவர்கள் மறுபடியும் ஒரு ஜீவனுள்ள விசுவாசத்திற்குள் பிறந்து சொல்லி முடியாததும் முழுவதுமாக மகிமையை உடையதுமான சந்தோஷத்தில் களி கூர்ந்தனர். 2300 ராப்பகல் செல்லும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்பதான தானியேல் 8:14, வெளிப்படுத்தல் 14:6 ஆகிய 2 தீர்க்க தரிசனங்களும் கிறிஸ்து தம்முடைய ஜனங்களின் மீட்பிற்காகவும் துன்மார்க்கரை அழிப்பதற்காகவும் வருவதை காட்டாமல் பரலோக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுட்ப நியாய விசாரணையில் கிறிஸ்து செய்யும் ஊழியத்தை சுட்டி காட்டினது. தீர்க்க தரிசன கால கணக்குகளில் தவறு இல்லை. ஆனால் 2300 நாட்களின் முடிவில் நடைபெற இருந்த நிகழ்ச்சியை அறிவதில் தவறு இருந்தது. இந்த தவறின் மூலமாக விசுவாசிகள் ஏமாற்றத்தை அனுபவித்தனர். ஆனாலும் தீர்க்க தரிசனத்தினால் முன்னுரைக்கப்பட்டிருந்த அனைத்தும் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டியவைகளாயிருந்த வேத வாக்கியங்கள் அனைத்தும் நிறைவேறின. அவர்களது நம்பிக்கையின் தோல்வியை பற்றி அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த தூதின் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சி நடந்தது. அது கர்த்தர் அவரது வேலைக்காரர்களுக்கு பரிசளிக்கும்படி தோன்றுவதற்கு முன்பாக நிறைவேறி ஆக வேண்டும். அவர்கள் எதிர்பார்த்தது போல் கிறிஸ்து பூமிக்கு வராமல் பொருட்பாடங்களின் மூலமாக காட்டப்பட்டபடி பரலோக தேவாலயத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்தார். தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடன் வந்தார். அதாவது பூமிக்கு அல்ல, அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் என்று தானியேல் 7:13 அந்த நேரத்தில் சம்பவிப்பதானது தானியேல் தீர்க்கதரிசியால் எடுத்து காட்டப்பட்டிருந்தது. நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று மல்கியா 3:1 காணலாம். இதோ வருகிறார் என்று இந்த வருகையை பற்றி மல்கியா தீர்க்கதரிசியினாலும் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவரது ஆலயத்துக்கு வருவது அவரது ஜனங்களுக்கு எதிர்பாராததாகவும் திடீரென்றும் இருந்தது. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவார் என்று 2 தெசலோனிக்கேயர் 1:7-8 கூறுகிறபடி பூமிக்கு வருவதை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் ஜனங்கள் தங்களுடைய கர்த்தரை சந்திக்க இன்னும் ஆயத்தமாக இல்லை. அவர்களுக்காக இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு ஆயத்தம் என்னும் பணி இருந்தது. பரலோக தேவாலயத்திற்கு அவர்களது மனங்களை நடத்தும் ஒளி கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. விசுவாசத்தினால் அவர்கள் தங்களது பிரதான ஆசாரியருடன் அவரது ஊழியத்தில் அவரை பின்தொடர வேண்டியதாக இருந்தபோது புதிய கடமைகள் வெளிப்படுத்தப்பட்டாக வேண்டும்.
வேறொரு எச்சரிப்பு, போதனை ஆகியவைகளின் தூது சபைக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார் என்று மல்கியா 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் தீர்க்கதரிசி கூறுகிறான். பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கிறிஸ்துவின் பரிந்து பேசுதல் நின்றுவிடும்போது பூமியில் வாழ்பவர்கள் மத்தியஸ்தர் ஒருவர் இல்லாதவர்களாக பரிசுத்தமான ஒரு தேவனின் பார்வையில் நின்றாக வேண்டும். அவர்களது வஸ்திரங்கள் கரையற்றதாகவும் அவர்களது சுபாவங்கள் இரத்தம் தெளிக்கப்படுதலினால் பாவத்திலிருந்து தூய்மை அடைந்தவையாகவும் மாறிட வேண்டும். தீமையுடன் உள்ள போராட்டத்தில் அவர்கள் தேவனுடைய கிருபையினாலும் தங்களது அக்கறை மிக்க சுய முயற்சியினாலும் வெற்றி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். நுட்ப நியாய விசாரணை பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது பாவத்திற்காக வருந்துகின்ற விசுவாசிகளின் பாவங்களானது பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து நீக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது பூமியில் வாழ்கின்ற தேவனுடைய ஜனங்களுக்கு பாவத்தை விட்டு விலகுதல் என்னும் தூய்மைப்படுத்துதல் என்னும் ஒரு முக்கியமான பணி உள்ளது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் அந்த பணி என்னவென்று மிக தெளிவாக நமக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த பணி நிறைவேறும் போது கிறிஸ்துவின் அடியார்கள் அவரது வருகைக்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் என்று மல்கியா 3:4 வசனம் கூறுகிறது. அப்பொழுது கர்த்தர் தமது வருகையின் போது தம்மிடம் ஏற்றுக்கொள்ள இருக்கும் சபையானது கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக இருக்கும் என்று எபேசியர் 5:27 கூறுகிறது. அப்பொழுது அவள் சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியமுள்ளவளாய் அருணோதயம் போல் இருப்பார் என்று உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது. கர்த்தர் தமது ஆலயத்துக்கு வருவதை பற்றி மட்டுமன்றி அவரது 2ஆம் வருகை பற்றியும் அவர் நியாய தீர்ப்பை நடத்துவதற்காக வருவதை பற்றியும் மல்கியாவும் இவ்விதமாக முன்னுரைக்கின்றான். நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரக்காரருக்கும் பொய்யானையிடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று மல்கியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது. இதே காட்சியை பற்றி குறிப்பிடும்போது யூதா இவ்விதமாக கூறுகிறான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யூதா வசனம் 14-15. இந்த வருகையும் கர்த்தர் தமது ஆலயத்துக்கு வருவதும் இரு வேறுபட்ட தெளிவான நிகழ்ச்சிகளாகும். நமது பிரதான ஆசாரியராக கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிப்பதற்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருவது தானியேல் 8:14 காட்சிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதும் தானியேல் 7:13 காட்சிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது போல மனுஷகுமாரன் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டுமாக வருவதும் கர்த்தர் தமது ஆலயத்திற்கு வருவதை பற்றி மல்கியாவினால் முன்னுரைக்கப்பட்டுள்ளதும் அதே நிகழ்ச்சியை விளக்குபவையாக உள்ளன. கல்யாணத்திற்கு மணவாளன் வருவதாக மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் உள்ள 10 கன்னிகைகளை பற்றிய கிறிஸ்துவின் உவமையில் கூறப்பட்டுள்ளதும் கூட இதையே எடுத்து காட்டுகின்றன. இதோ மணவாளன் வருகிறார் என்னும் அறிவிப்பு 1844ஆம் ஆண்டின் கோடை காலத்திலும் இலையுதிர் காலத்திலும் கொடுக்கப்பட்டன. அப்பொழுது புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களுமாகிய இரு வகுப்பினர் உருவானார்கள். மணவாளனை சந்திப்பதற்கு அக்கறையுடன் ஆயத்தம் செய்து கொண்டிருந்து மகிழ்ச்சியுடன் ஒரு வகுப்பினர் நோக்கி கொண்டிருந்தனர். பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு உணர்ச்சிகளினால் செயல்பட்டு சத்தியத்தை பற்றிய தத்துவ விளக்கத்தினால் திருப்தி அடைந்தவர்களாக இருந்து ஆனால் தேவனுடைய கிருபை இல்லாத அனாதைகளாக மற்றொரு பிரிவினர் இருந்தனர்.
அந்த ஊமையில் ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவருடன் கல்யாண வீட்டிற்குள் சென்றனர். இங்கு காட்சிக்கு கொண்டு வரப்படும் மணவாளனின் வருகை திருமணத்திற்கு முன் நிகழ்கிறது. கிறிஸ்து தமது ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதை இந்த கல்யாணம் எடுத்து காட்டுகிறது. அந்த ராஜ்யத்தின் தலைநகராக எடுத்து காட்டப்பட்டுள்ள பரிசுத்த நகரமாகிய எருசலேம் மணவாட்டி ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்று அழைக்கப்படுகிறது. நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 9-10 வசனங்களில் தேவதூதன் யோவானிடம் கூறினான். அப்படியானால் பரிசுத்த நகரம் மணவாட்டியையும் மணவாளனை சந்திக்க செல்லும் கன்னிகைகள் சபையையும் அடையாளமாக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 9வது வசனம், அவர்கள் விருந்தினர்களாக இருந்திருந்தால் அவர்களை மணவாட்டி என்று எடுத்து காட்டுவதாக கூறிட இயலாது. தானியேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டுள்ளபடி கிறிஸ்து பரலோகத்தில் உள்ள நீண்ட ஆயுசுள்ளவரிடமிருந்து கர்த்தத்துவத்தையும் மகிமையையும் ராஜரீகத்தையும் பெற்றுக்கொள்வார் என்று தானியேல் 7:14 காணலாம். மணவாளனுக்காக அலங்காரம் செய்யப்பட்ட மணவாட்டியை போன்ற அவருடைய ராஜ்யத்தின் தலைநகரமாகிய புதிய எருசலேமை அவர் பெற்றுக்கொள்வார். வெளிப்படுத்தல் 21:2, தானியேல் 7:14. ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட பின் அவர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் அவரது மகிமையுடன் அவரது மக்களின் மீட்புக்காக அவர் வருவார். அவர்கள் அவருடைய பந்தியில் போஜன பானம் பண்ணும்படி ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களோடே பந்தி இருக்கும்படி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தில் பங்கு கொள்ள வருவார்கள். லூக்கா 22 அதிகாரம் 30 வசனம், மத்தேயு 8 அதிகாரம் 11 வசனங்களில் இவைகளை காணலாம். கிபி 1844 ஆண்டின் கோடை காலத்தில் இதோ மணவாளன் வருகிறார் என்று கொடுக்கப்பட்ட அறிவிப்பு கர்த்தருடைய விரைவான வருகையை எதிர்பார்க்கும்படி ஆயிரக்கணக்கானவர்களை நடத்தினது. குறிக்கப்பட்ட நேரத்தில் மக்கள் எதிர்பார்த்திருந்தபடி மணவாளன் பூமிக்கு வராமல் அவரது கல்யாணத்திற்காக அவருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக பரலோகத்தில் உள்ள நீண்ட ஆயுசுள்ளவரிடத்திற்கு வந்தார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது என்று மத்தேயு 25 அதிகாரம் 10 வசனம் கூறுகிறது. இந்த கல்யாணத்தில் அவர்கள் நேரடியாக இருக்க முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் பூமியில் இருக்கும்போது அது பரலோகத்தில் நடைபெறுகிறது. கிறிஸ்துவின் அடியார்கள் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர் என லூக்கா 12 அதிகாரம் 36 வசனம் கூறுகிறது. ஆனால் அவர் தேவனுக்கு முன்பாக செல்லும்போது அவர்கள் அவரது ஊழியத்தை புரிந்து கொண்டு விசுவாசத்தினால் அவரை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றனர் என்பதைத்தான் இந்த விதமான அர்த்தத்தில் அவர்கள் கல்யாணத்திற்குள் செல்லுவதாக கூறப்பட்டுள்ளது. அந்த உவமையில் தீவட்டிகளுடன் தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் உடையவர்களாக இருந்தவர்கள் கல்யாணத்திற்குள் சென்றனர். வேத வாக்கியங்களில் உள்ள சத்தியத்தை பற்றிய அறிவை உடையவர்களாக இருந்தவர்கள் தேவனுடைய ஆவியையும் கிருபையையும் உடையவர்களாக இருந்து அவர்களது கசப்பான சோதனை மிக்க இரவில் தெளிவான வெளிச்சத்திற்காக வேதாகமத்தை ஆராய்ந்தனர். இவர்கள் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய சத்தியத்தையும் இரட்சகரின் ஊழியத்தில் உள்ள மாற்றத்தையும் கண்டு பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அவரது ஊழியத்திற்கு விசுவாசத்தினால் அவர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். கல்யாணத்திற்குள் செல்வது என்பது வேத வாக்கியங்களில் உள்ள சாட்சியின் மூலமாக அதே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் அனைவரும் மத்தியஸ்த ஊழியத்தின் கடைசி பகுதியை செய்யும்படிக்கு கிறிஸ்து தேவனுக்கு முன்பாக பிரவேசித்து அதன் முடிவில் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாகும் போது விசுவாசத்தினால் கிறிஸ்துவை பின்தொடர்வது ஆகிய அனைத்தையும் எடுத்து காட்டுகின்றன. மத்தேயு 22 அதிகாரத்தில் உள்ள கல்யாணத்தின் இதே சாயல் அறிமுகப்படுத்தப்பட்டு நுட்ப நியாய விசாரணை கல்யாணத்திற்கு முன்னர் நடைபெறுவதாக தெளிவாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. கல்யாணத்திற்கு முன்னர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் தோய்த்து வெளுக்கப்பட்ட கரையற்ற சுபாவமாகிய வஸ்திரமான கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறார்களா என்பதை காண அரசர் வருகிறார். மத்தேயு 22:11, வெளிப்படுத்தல் 7:14. கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக காணப்பட்டவன் புறம்பாக தள்ளப்படுகிறான். ஆனால் சோதனையின் போது கல்யாண வஸ்திரம் தரித்திருப்பவர்களாக காணப்படும் அனைவரும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திலும் அவருடைய சிங்காசனத்திலும் அமர்ந்திட தகுதியுள்ளவர்களாக கணக்கிடப்படுகின்றனர். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக உள்ளவர்கள் யார் என்று முடிவு செய்ய சுபாவத்தை சோதிக்கும் இந்த ஊழியமானது பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் நடைபெறும் நுட்ப நியாய விசாரணையின் முடிவில் நிகழ்வதாக உள்ளது.
நுட்ப நியாய விசாரணையின் பணி முடிவடையும் வரை யுகங்கள் நெடுகிலுமாக தங்களை கிறிஸ்துவின் பின்னடையார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தவர்களின் காரியங்கள் சோதிக்கப்பட்டு முடிவு செய்யப்படும் வரை முடிவடையாமல் இருந்த தவணையின் காலம் அதன் பின் முடிவடையும். அப்போது இரக்கத்தின் கதவு மூடப்படும். இவ்விதமாக சுருக்கமான ஒரு வார்த்தையில் ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இரட்சகரின் ஊழியத்தின் கடைசி பகுதி வரையில் மனித ரட்சிப்பு என்னும் பெரும் ஊழியமானது நிறைவடையும் காலம் வரையிலும் நாம் எடுத்து செல்லப்படுகிறோம். நாம் கண்டது போல பரலோக ஆராதனையின் சாயலாக இருந்த பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள ஆராதனைகளில் பிரதான ஆசாரியன் பாவ நிவாரண நாளில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்த போது முதலாம் பகுதியின் ஊழியம் முடிவடைந்தது. பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வரும் அளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது என்று தேவன் கட்டளையிட்டு இருந்தார் என லேவியராகமும் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் காணலாம். அப்படியே பாவ நிவர்த்தி செய்யும் ஊழியத்தின் கடைசி பகுதியை செய்யும்படி கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தார். முதலாம் பகுதியின் அவரது ஊழியத்தை நிறுத்தினார். ஆனால் முதலாம் பகுதியின் ஊழியம் முடிவடைந்தவுடன் இரண்டாம் பகுதியின் ஊழியம் ஆரம்பமாயிற்று. சாயலாய் இருந்த ஆராதனையில் பாவ நிவாரண நாளில் பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு பாவங்களுக்காக உண்மையாகவே மனஸ்தாபப்பட்ட அனைத்து இஸ்ரவேலருக்காகவும் செய்யப்பட்ட பாவ நிவாரண பலியின் இரத்தத்தை படைக்க தேவனுக்கு முன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்தான். அப்படியே கிறிஸ்துவும் நமது பரிந்து பேசுபவராக தமது ஊழியத்தின் ஒரு பகுதியை நிறைவேற்ற தமது ஊழியத்தின் மற்றொரு பகுதியில் பாவிகளின் சார்பாக பிதாவின் சமூகத்தில் பிரவேசித்து இன்னும் தமது இரத்தத்துடன் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கிபி 1844 இந்த பொருளை வருகைக்காரர்கள் அறியாதவர்களாக இருந்தனர். இரட்சகரை எதிர்பார்த்திருந்த நேரம் கடந்து சென்ற பின்னும் அவர்கள் தொடர்ந்து அவரது வருகை சமீபம் என நம்பியிருந்தனர். மேலும் ஒரு முக்கியமான நெருக்கடியை அடைந்து விட்டதாகவும் தேவனுக்கு முன்பாக மனிதனின் பரிந்து பேசுபவராக செயல்படும் கிறிஸ்துவின் ஊழியம் முடிந்துவிட்டது என்றும் அவர்கள் கருதினார்கள். உண்மையாகவே கர்த்தர் வான மேகங்களின் மீது வருவதற்கு சிறிது காலத்திற்கு முன் மனிதனின் தவணையின் காலம் முடிவடைந்தாக வேண்டும் என்று வேதாகமத்திலிருந்து போதிக்கப்பட வேண்டியதாக காணப்பட்டது. மனிதன் இரக்கத்தின் கதவை தேடி அதை தட்டி அழும்போது அது திறக்கப்பட மாட்டாது என்னும் காலத்தை குறித்த வேத வாக்கியங்கள் சுட்டிக்காட்டும் சான்றுகளில் காணப்பட்டன. அவர்கள் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்திருந்த காலம் ஒருவேளை அவரது வருகைக்கு முன்னர் உடனடியாக ஆரம்பமாகக்கூடிய இந்த காலத்தை குறித்ததாக இருக்கிறதோ என்பது அவர்களிடம் இருந்த ஒரு கேள்வியாக இருந்தது. பக்தியற்றவர்களின் தேவதூஷணமான பரிகாசங்கள் அவரது இரக்கத்தை நிராகரித்தவர்களிடமிருந்து தேவனுடைய ஆவி நீக்கப்பட்டதற்கான மற்றொரு சான்று போல் காணப்பட்ட போது நியாயத்தீர்ப்பு சமீபம் என்னும் எச்சரிப்பை கொடுத்து முடித்த பின் உலகத்திற்கான அவர்களது ஊழியம் முடிவடைந்து விட்டதென்று அவர்கள் உணர்ந்து பாவிகளின் இரட்சிப்பிற்கான ஆத்துமாக்களின் மீதிருந்த பாரத்தை அவர்கள் இழந்துவிட்டனர். இவை அனைத்தும் தவணையின் காலம் முடிவடைந்து விட்டது அல்லது இரக்கத்தின் கதவு மூடப்பட்டு விட்டது என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு உறுதி செய்தது. ஆனால் பரிசுத்த ஸ்தலம் என்னும் கேள்வியை பற்றிய விசாரணையுடன் அதிக தெளிவான ஒளி வந்தது. கிபி 1844 முடிவடையும் 2300 நாட்கள் மிக முக்கியமான ஒரு நெருக்கடியை குறிப்பிடுகிறது என்று அவர்கள் நம்பினது சரியானது என்பதை கண்டனர். ஆனால் 1800 ஆண்டுகளாக மனிதனை தேவனிடத்திற்கு நடத்துவதற்கான மார்க்கமாக காணப்பட்ட நம்பிக்கை, இரக்கம் ஆகியவைகளின் வாசல் அடைக்கப்பட்டுவிட்டது. அதே சமயத்தில் மற்றொரு கதவு திறக்கப்பட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கிறிஸ்துவின் ஊழியத்தின் மூலமாக பாவங்களுக்கான மன்னிப்பு மனிதருக்கு அருளப்பட்டது. மற்றொன்றிற்கு இடம் கொடுக்கும்படி அவரது ஊழியத்தின் ஒரு பகுதி மூடப்பட்டது. பாவிகளின் சார்பில் கிறிஸ்து ஊழியம் செய்யும் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசல் இன்னும் இருந்தது. பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் கிறிஸ்தவ சபைக்கு அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்ட வார்த்தைகள் பொருந்தக்கூடியதாக காணப்பட்டன. தங்களுக்காக செய்யப்படும் ஊழியத்தை காட்சிக்கு கொண்டு வரும் ஒளியை நிராகரிப்பவர்கள்
நன்மையை அடைந்து கொள்ளாத போது தங்கள் சார்பாக செய்யப்படும் கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியமாகிய மாபெரும் பாவ நிவாரண ஊழியத்தில் விசுவாசத்தினால் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களே நன்மையை பெறுவார்கள். கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் போது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒளியை அவர்கள் நிராகரித்து அவர் உலகத்தின் இரட்சகராக இருக்கிறார் என்பதை நம்ப மறுத்தவர்களால் அவர் மூலமாக மன்னிப்பை பெற முடியவில்லை. தமது மத்தியஸ்த ஊழியத்தினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்களை தமது சீஷர்களின் மீது சொரியும்படி பரலோக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தமது சொந்த இரத்தத்துடன் இயேசு பிரவேசித்த போது யூதர்கள் தங்களுடைய பயனற்ற பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்துவதில் தொடரும்படி முழுமையான இருளுக்குள் விடப்பட்டனர். சாயலும் நிழலுமாக இருந்த ஊழியங்கள் முடிவடைந்து இல்லாமல் ஆயின. மனிதன் தேவனை நெருங்க எந்த வாசல் திறக்கப்பட்டதாக காணப்பட்டிருந்ததோ அது அதற்கும் மேலாக திறந்து வைக்கப்பட்டு இருக்கவில்லை. பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் நிகழ்ந்த அவரது ஊழியமாகிய எந்த ஒரே வழியினால் மட்டும் அவர் காணப்படக்கூடியவராக இருந்தாரோ அந்த ஒரே வழியில் அவரை தேடுவதற்கு யூதர்கள் மறுத்தனர். ஆகையால் அவர்கள் தேவனுடன் உள்ள தொடர்பை காணாதவர்களாக இருந்தனர். அந்த வாசல் அவர்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தது. மெய்யான பலியாகவும் தேவனுக்கு முன்பாக உள்ள ஒரே மத்தியஸ்தராகவும் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை பற்றி அறிவில்லாதவர்களாகவும் இருந்தனர். எனவே அவரது மத்தியஸ்த ஊழியத்தினால் உண்டாகும் நன்மைகளை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. விசுவாசம் இல்லாத யூதர்களின் நிலைமை கவனமும் விசுவாசமும் இல்லாத கிறிஸ்தவர்கள் என்று தங்களை கூறிக்கொண்டிருப்பவர்களின் நிலையை சித்தரிக்கிறது. அவர்கள் நமது இரக்கமுள்ள பிரதான ஆசாரியரின் ஊழியத்தை பற்றி வேண்டுமென்றே அறியாமையுள்ளவர்களாய் இருக்கின்றனர். சாயலாய் இருந்த ஆராதனையில் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்த போது அனைத்து இஸ்ரவேலர்களும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் சபையிலிருந்து அறுப்புண்டு போகாமல் இருக்கவும் ஆசரிப்பு கூடாரத்தை சேர்ந்து பக்தி வினயமான விதத்தில் தங்களது ஆத்துமாக்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டியது அவசியமாக்கப்பட்டிருக்கிறது. சாயலற்றதாக இல்லாத உண்மையான பாவ நிவாரண நாளில் உள்ள நமது பிரதான ஆசாரியரின் ஊழியத்தையும் நம்மிடம் அவசியப்படுத்தப்பட்டுள்ள கடமைகள் என்ன என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியமானதாக உள்ளது. தேவன் தமது இரக்கத்தினால் அனுப்பும் எச்சரிக்கைகளை மனிதர் தீமை உண்டாகும் என்னும் பயமில்லாமல் நிராகரிக்க கூடாது. நோவாவின் காலத்தில் பரலோகத்திலிருந்து ஒரு தூது இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது. அவர்களது இரட்சிப்பு அந்த தூதை அவர்கள் சார்ந்திருந்த விதத்தை அனுசரித்ததாக இருந்தது. அவர்கள் அந்த எச்சரிப்பை நிராகரித்ததனால் பாவமுள்ள இடத்திலிருந்து தேவ ஆவி விலக்கிக் கொள்ளப்படவே ஜலப்பிரளயத்தினால் அழிந்தனர். ஆபிரகாமின் காலத்தில் குற்றமிக்க சோதோமின் குடிமக்களிடம் பரிந்து பேசுவதிலிருந்து இரக்கம் நின்று போன போது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அக்கினியினால் லோத்தும் அவனது 2 குமாரத்திகளும் தவிர மற்ற அனைவரும் வானத்தின் அக்கினியினால் பட்சிக்கப்பட்டு போனார்கள். அப்படியே கிறிஸ்துவின் நாட்களிலும் நடக்கும். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று மத்தேயு 23:38 அந்த தலைமுறையில் விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்த யூதர்களை நோக்கி தேவகுமாரன் அறிவித்தார். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:10-12 அவர்களை பற்றி எல்லையில்லாத வல்லமை அறிவிக்கிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் போதனையை நிராகரிக்கும் போது அவர்கள் நேசிக்கும் வஞ்சகங்களுக்குள் அவர்களை விட்டுவிட்டு தேவன் தமது ஆவியை விலக்கிக் கொள்கிறார். ஆனால் கிறிஸ்து இன்னும் மனிதனின் சார்பாக பரிந்து பேசிக் கொண்டிருப்பதனால் ஒளியை தேடுபவர்களுக்கு அது கொடுக்கப்படும். அவரது வருகையை எதிர்பார்ப்பவர்களுக்கு அது ஆரம்பத்தில் தெரியாமல் போனாலும் பின்னர் வேத வாக்கியங்கள் மூலம் அவர்களது உண்மையான நிலைமை அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. கிபி 1844 கடந்து சென்ற காலத்திற்கு பின் வந்த காலம் அட்வந்து விசுவாசத்தை தொடர்ந்து பற்றி கொண்டிருந்தவர்களுக்கு பெரும் சோதனையாக இருந்தது. அவர்களது உண்மையான நிலைமையை பற்றி அவர்கள் ஆராய்ந்து கண்டறிந்தது சம்பந்தமாக அவர்களுக்கு உண்டான ஒரே தெளிவு என்னவெனில், மேலே உள்ள பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி அவர்களது உள்ளங்களை நடத்திய ஒளி ஒன்று மட்டுமாக இருந்தது. முந்திய தீர்க்கதரிசன கால கணக்குகளின் கணிப்பின் மீது இருந்த தங்களது விசுவாசத்தை சிலர் மறுத்து அட்வந்தி இயக்கத்தில் காணப்பட்டிருந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை மிக்க செல்வாக்கை மனிதர்களாலும் சாத்தானின் ஏது கரங்களினாலும் ஆனவே என்றனர். மற்றொரு வகுப்பினர் தங்களுடைய கடந்த கால அனுபவங்களில் கர்த்தர் அவர்களை நடத்தினார் என்பதை உறுதியாக பற்றி கொண்டிருந்தனர்.
அவர்கள் காத்திருந்து விழித்திருந்து தேவனுடைய சித்தத்தை அறிவதற்காக ஜெபித்த போது அவர்களது பிரதான ஆசாரியர் வேறொரு ஊழியத்தை செய்யும் பணியில் பிரவேசித்திருக்கிறார் என்பதை கண்டு விசுவாசத்தினால் அவரை பின்தொடர்ந்து சபையின் முடிவான ஊழியத்தை காணும்படி அவர்கள் நடத்தப்பட்டனர். முதலாம் இரண்டாம் தூதர்களின் தூதை பற்றிய தெளிவான அறிவை உடையவர்களாக இருந்து வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் உள்ள 3ஆம் தூதனின் பக்தி வினயமான எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளவும் அதை உலகத்திற்கு கொடுக்கவும் அவர்கள் ஆயத்தமடைந்தனர்.